வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு ரொம்ப வயசான ஒரு லேடி, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வீடை கூட்டிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க வீடை கூட்டும் போது அவங்களுக்கு தோணுச்சா, நம்ம இத்தனை வருஷம் இந்த வீடை அப்படியே பளபளப்பா அப்படியே ஸ்பார்க்லிங்காக வச்சுருந்தோம், அதனால் என்ன யூஸு, அதனால் எனக்கு என்ன கிடைச்சதில்ல வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசனை பண்ணி பார்க்குறாங்க. அவங்க வந்து வாழ்நாள் பூரா வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ஒரு முக்கியமான வேலையாக அவங்க சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் சாதாரணமாக சுத்தம் பண்ண மாட்டாங்க, அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி சுத்தம் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஐயோ வீடு அழுக்காக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்கும். பேரம்பேத்தி வந்தாங்கன்னா கூட அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, இருந்தாலும் மனசுக்குள்ள ஐயோ அழுக்கு பண்ணிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்கும். ஸோ எதை எடுத்தாலும் அவங்க சுத்தம்னு பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க ப்ரையாரிட்டி பூரா சுத்தத்துக்கே தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து திரும்பி பார்க்குறாங்கன்னா, இவ்வளோ சுத்தமாக வச்சு எனக்கு என்ன அவார்ட் கொடுத்தாங்களா, இல்லை நான் எங்கேயாச்சும் போனால் நான் ரொம்ப சுத்தமாக வச்சுப்பேன் யாராச்சும் என்னை பாராட்டினாங்களா, நான் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் இல்லைன்னு எனக்கு திருப்தி இல்லைன்னு நான் இருந்தேன். ஆனால் என்னால் இந்த நினப்புனால் நான் நிறைய விஷயத்தை இழந்துட்டேன் வாழ்க்கையில். நான் வந்து ஒரு குழந்தைங்க வந்து இன்னசென்ட்டாக விளையாண்டு ஒரு குப்பை போட்டால் கூட ஐயோ அவங்க குழந்தைங்க இந்த வயசில் தான் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு 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 தூசு இருந்தால் கூட அந்த தூசில் வந்து என் பேரை என்னால் எழுத முடியாதுன்னா அந்த தூசை இல்லாமல் வச்சுருந்துருப்பேன். நான் வந்து ஒரு சுதந்திரமாக எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் மெட்டிகுலஸாக கரெக்டாக பண்ணணும்னு இருந்தனால நான் வெளியில் போகாமையே இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, இந்த கதை கேட்கும்போது அவங்களுக்கு தெரியும், அவள் எப்போ பார்த்தாலும் வீடை க்ளீன் பண்ணுறதா ப்ரையாரிட்டி கொடுத்துட்டே இருப்பாள். அதனால் வெளியே போகிறதுக்கு ரொம்ப அவாய்ட் பண்ணுவாள். வெளியே போயிட்டு வந்தாலும் நிம்மதியாக இருக்க மாட்டாள். அங்கே போனாலும் திருப்பி வந்து நான் தானே வீடை க்ளீன் பண்ணணும், நாளைக்கு நான் வீடை க்ளீன் பண்ணணும், காலையில் எந்திரிச்சோடனே மக்குன்னு வீடை க்ளீன் பண்ணுறது தான் அவளோட வேலை. பட் இதனால் அவங்க என்ன இழந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இழந்தாங்க, நிறைய ஃப்ரீடம் இழந்தாங்க. அந்த மைண்டு பூரா அந்த க்ளீனிங்கில் மட்டும் இருந்தனால பல விஷயங்களை அவங்க கவனிக்க மறந்துட்டாங்க. இப்போ அந்த லேடி நினைக்கிறாங்க, எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு எவ்வளோ மெமரிஸ் இருந்திருக்கும், எனக்கு ஏதோ ஒன்றா ஃபோன் பண்ணி பேசுவாங்க, எனக்கு ஷேர் பண்ணுற கூட ஆள் இல்லாமல் போச்சு, நான் எப்போ பார்த்தாலும் நான் வந்து க்ளீனிங்லேயே இருந்தேன். தயவுசெய்து அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்காதீங்க. நீங்கள் நிறைய விஷயத்தை என்ஜாய் பண்ணுங்கள். மனுஷங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு நல்ல மெமரிஸ் கொடுக்கும், அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு உறவு கொடுக்கும். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில் சொல்கிறாங்க. ஸோ இதை யாராச்சும் ரிலேட் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா?